இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கற்பகால வயிறோடு இருக்கும் அந்த பொண்ணு எங்களை வந்து சந்தித்தால் அந்த பெண் விரதம் முடிக்கும் உச்ச பூஜையை செஞ்சு முடிப்பதற்காக ஆற்றலை நாங்கள் கொடுப்போம். சிவ அகோரிகளா? ஆமாங்க ஐயா. வேண்டாம் மோளே, வேண்டாம். காரியம் மட்டும் செய்யறது. ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா? ஏன்னா அந்த 3 பேரும் மாயை. அவங்க சிவ அகோரிகளே கிடையாது. அப்படியா? ஆமா போல. 3 பேருமே அந்த அகோர அதிபதியால உருவாக்கப்பட்ட மாயை. உன்னோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இப்படி எல்லாம் அவன் பண்ணிருக்கான் போல. ஆனா அந்த 3 பேர்கிட்டயும் துஷ்ட சக்திகளுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லையே. எல்லாமே புனித தன்மையா தான் இருந்துச்சு. அதனால தானே நான் அவங்க கால்ல விழுந்து உதவி கேட்டேன். அதுதானே அந்த அந்த அகோர அதிபதியோட உச்சபட்ச தவ சக்தி. என்கிட்ட எப்படி சிலாஜித்துங்கிற சிவஞான கலந்த புனித நீர் இருக்கோ, அதே மாதிரி பிராகிதம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் அகோர அதிபதி கிட்ட இருக்கு. அதுல உருவாக்கப்பட்டவங்க தான் அந்த 3 சிவ அகோரிகள். அதனாலதான் எது நல்ல சக்தி எது கெட்ட சக்தின்னு புனித ஆத்மாவான உன்னால கண்டுபிடிக்க முடியல. பூமி, இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படணும். நல்ல வேளை நீ ராணிய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட மோளே. இப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ராணி, இந்த பாலக்குடி. எனக்கு வேணாம் சித்தி, எனக்கு புரியல. என்னம்மா ராணி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ இப்ப ஒத்த உசுருக்காரி இல்ல. உன்னை நம்பி வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப கூட சாப்பிடலன்னா எப்படி? இந்த பாலையாவது குடி. இல்ல பாட்டி, எனக்கு பசி இல்ல. என்ன ராணி சின்ன குழந்தையாட்ட அடம் முடிக்கிற? ராணி, உன்னோட வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீ சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ தெம்பா இருந்தாதான சித்தார்த்த காப்பாத்த முடியும். ஆமா அண்ணி, நாளைக்கு வேற பெரிய விரதம் இருக்கணும்னு நம்பூதிரி ஐயா வேற சொல்லிருக்காரு. இங்க பாரு, இப்படி நிறமாச கர்ப்பிணியா இருந்து நீ சாப்பிடாம இருந்தா குழந்தையதாமா ரொம்ப பாதிக்கும். ராணி, நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் நாளைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா நம்ம சித்தார்த்த காப்பாத்திடல ராணி. ஆமாம்மா, நீ இப்படி இருக்கிறத சித்தார்த்தை விரும்ப மாட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பத்தையும் சித்தார்த்தையும் நிதானமா காப்பாத்தி வந்துட்டு இருக்க. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. உன்னை நம்பிதானமா நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தைரியமா இருந்தா தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சொன்னா கேளுமா. ஆமா ராணி, இத பாரு, நீ தானே எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவ. நீ எப்படி இருந்தா எப்படி? பாட்டி, நான் அம்மா தைரியமான அல்ல இல்ல பாட்டி. தாடிகாரன் என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய தைரியமே. இப்போ தாடிகாரன் எங்க இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியாம என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? அதுக்கு தானே ராணி நம்பூதிரி பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ இந்த பாலை குடிச்சிட்டு ரூம்ல போய் படு. இங்க பாரு, நாளைக்கு விடியற பொழுது நல்ல பொழுது அமையணும்னு நாம கடவுளை வேண்டிக்கலாம். இந்தா குடி, வாங்கிக்க. அம்மா நீ குடிமா. நீ தெம்பா இருந்தா தான் நாளைக்கு நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டு சித்தார்த்த கூட்டு வர முடியும். குடிமா. சாப்பிடு. குடி. ராணி,
பொம்மி இல்லாம அந்த ராணி மட்டும் தனியா வந்து வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. அவ வராம இருக்கிறது நல்லதுக்கு தான். இவளையும் இவ வயித்துல வளர்ற குழந்தையும் இங்கேயே வச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம குருநாதர் அகோர் அதிபதி ரொம்ப சந்தோஷப்படுவார். ராணி இங்க வாமா. சாமி, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு நீங்க இங்க வாங்க சாமி. போலாமா? போலாம் சாமி. வாங்க. டேய், வந்திருக்கிறது ராணி இல்லடா, ராணி உருவத்துல வந்திருக்கிற பொம்மி. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ மோளே. இந்த விரதம் நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது ஆரம்பமாகுது. அதனாலதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்கான வேலைய அகோர அதிபதி செய்ய ஆரம்பிச்சிட்டான். உன்னோட கவனத்தை திசை திருப்பி ராணிய வரவழைச்சு ராணியையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் அழிக்கிறது தான் அவனோட திட்டமே. அவன் திட்டத்தை நீ தவிடுபடியாக்கணும். அதே நேரத்துல அகோர அதிபதியும் அவனுக்கு துணையா இருக்கிற எண்டமோல் எச்சினியும் பல துஷ்ட சக்திகளை ஏவி விடுவாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம நம்ம அழிக்கணும். அங்கன நாம செய்யும் போதுதான் எதிரிக்கும் நம்ம மேல பயம் வரும் போல. பொம்மி, நின்ற 2 கையையும் நீட்டுமா. இந்த சிலாஜித் தீர்த்தத்தை அவங்க மேல தெளி. அகோரிகளா மாய உருவத்தில் இருக்கிற அவங்க 3 பேரோட சுயரூபம் எனக்கு தெரிய வரும் போல. ரொம்ப நன்றி சாமி. இதோ நான் இப்பவே போறேன். அவங்க நான் ராணிய கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த தீர்த்தத்தை தெளிச்சு அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வந்திருக்கிறது ராணி இல்லடா,